வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே நாயகமே, உம்மை, உம்முடைய அந்தஸ்தை, உம்முடைய புகழை நாம் உச்சியில் உயர்த்தி வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாயகத்தை பற்றி மீலாது விழாக்கள் வைத்து பேசினாலும் பேசாவிட்டாலும் நாயகத்தினுடைய புகழுக்கு ஒரு இஞ்சி கூட கீழே வராது. பெருமானாரின் மீது விட்டாலும் நாயகத்தினுடைய மருத்துவத்திற்கு ஒரு கீழ் போட விடாது. அல்லாஹ் அவருடைய புகழை அப்படி வைத்து விட்டார். பூமியில எல்லா நபிமார்களும் வர்றாங்க. எல்லா நபிமார்களையும் சொல்றாங்க முஹம்மது ரொம்ப அழகான பேர், புகழப்பட்டவரும். நபிமார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு முகம்மது பேர் வைக்கிறாங்க. ஏன் பின்னால வரக்கூடிய நபி இறுதி தூதர் தானே, உலகத்திற்கே ஒரு ரசூல் தானே, அவர் தான் ரசூல், உலகத்திற்கே நபியே, நல்ல பேராச்சே முஹம்மது. எந்த நபிமார்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த பெயர் வைக்கிறாங்க. இந்த பெயரை யாரும் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு வைத்து விடாமல் அதிலேயும் அல்லாஹ் கவனம் செலுத்தி உலகத்தில் அந்த ஒரு குழந்தை பிறக்கிற போது அப்துல் முத்தலிப் கொண்டு வந்து காபத்துல்லாஹிலே முஹம்மது என்று பெயர் வைக்கிறார். அன்று வைக்கப்பட்ட பெயர். பெருமானாருக்கு முஹம்மது என்று பெயர் வைத்த பிறகு உலகம் முழுவதும் முகம்மதை தவிர வேறு பெயர்களை பார்க்க முடியவில்லை. தெருவுக்கு அல்ல, வீட்டுக்கு 5-6 முகம்மதுகள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த பெயரை தனித்துவப்படுத்தி பிறந்த பிறகு அந்த குழந்தையை விட்டால் வேறு கதி இல்லை என்று என்கிற அளவுக்கு அந்த பெயரை சிறப்புப்படுத்தி அல்லாஹ் நபிகளுடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது அல்லாஹ் பெருமானாரின் முஹம்மது என்கிற பேருக்கு கொடுக்கிற தனித்துவம். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டு உலகத்திலே வந்து வாழ்ந்து அவர்கள் மறைகிற சமயத்தில் கூட இருந்த அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து உபதேசம் செய்தார்கள் என்று சில வரிகள்.